Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பருப்பு பாயசம் ரெசிபிக்கு 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியும் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சிருக்க சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி 2 விசில் வந்ததுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை எந்த பவுலில் எடுத்தோமோ அதே பவுலில் 3 பவுல் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ பருப்பும் விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பை ஜவ்வரிசி வெந்த உடனேமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கான 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்வீட்டுக்காக வெல்லம் இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்குமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டஸ்ட் இல்லாத வெல்லமாக பார்த்து 1 கப் அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயசமை இதே அளவில் செஞ்சிங்கன்னா 6 to 7 மெம்பர்ஸ் வரைக்குமே சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தாளிக்கிற பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி திராட்சை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். வாவ், நம்ம டேஸ்டியான பருப்பு பாயசம் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.